வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யானம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, இளந்தம்பதிகள். மனைவி வந்து இந்தியாவில் இருக்காங்க, கணவர் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறாரு. மனைவி கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் உலக நடப்பெல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபாரினில் அந்த கணவன் வந்து வேற ஒரு பொண்ணோட ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் தொடர்பில் இருக்கார். உடனே மனைவி அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, இல்லை நான் தங்கியிருக்க ஹவுஸ் ஓனருடைய ஒய்ஃபு, அவங்க வயசானவங்க அப்படின்றாரு. அவங்க ஃபோட்டோ எதுவுமே அது மாதிரி வயசான மாதிரி ஃபோட்டோ எதுவுமே இல்லையா, எல்லாம் சின்ன பொண்ணு மாதிரி தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபோட்டோ இருக்குது அப்படின்னுவாங்க. அவர் எப்படி எப்படியே சொல்லி அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஏமாற்றிடுவார். ஏமாற்றிட்டு உடனே மனைவியை நம்ப வச்சுட்டு அந்த மறுபடியும் அவர் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பொண்ணோட பேசுகிறாரு. அதை வந்து மனைவி மறுபடியும் பேசுகிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சி கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்கிறார், நான் உனக்காக இங்கே வந்து ஃபாரினில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் குடும்பத்துக்காக, நீ என்னை பற்றி சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு, உன்னை நான் 4 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதே தப்பாக போச்சு, நீ ரொம்ப சந்தேகப்படுற, அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க 2 பேரும் உடனே டைவர்ஸ் இந்த பொண்ணும் சரின்ட்டு, புருஷன் நம்பிக்கை இல்லாத சரியாக இல்லாதவர்கிட்ட வாழ முடியாது, நமக்கு துரோகம் பண்ணுறவர் வாழ முடியாதுன்ட்டு அந்த அம்மாவும் சரின்னு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. தனியாக 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த இதில் இருந்தார், ஃபாரினில் இருந்தார் இல்லையா, அவர் வருவார். அவர் வந்து அந்த பெண்ணுடைய முன்னாள் மனைவி இருக்கு இல்லையா, அந்த முன்னாள் மனைவி வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார். உடனே உனக்காக நான் காத்துக்கிட்டுருக்கேன், உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, தப்பு பண்ணிட்டேன், ஒரு திமிரில் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக சொல்லுவார். அவங்க சரி அதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இது பண்ணுங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க. அந்த நான் ஒரு நம்பி இந்த பொண்ணு வந்து பழகி என்கிட்ட அந்த பணத்தை பூரா ஒரு 50 லட்சம் பணத்தை சுத்தமாக அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் அங்கே சுத்தமாக சாப்பாடு கூட வழி இல்லாமல் அங்கே இருக்கிற என்ஆர்ஐ பணத்தை வச்சு அங்கேருந்து அவங்ககிட்ட அங்கேயும் இங்கேயும் கேட்டு கடனை வாங்கி இந்தியா வந்து சேர்ந்தேன், என்னுடைய வேலையும் போயிடுத்து, இப்போ எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் அந்த முன்னாள் மனைவி வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லா திறமை இருக்குது, உங்களுடைய திறமை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நல்லா முன்னுக்கு வரலாம், நீங்கள் அதனால் மறுபடியும் வேறு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் இல்லை வா, நான் தப்பு பண்ணிட்டேன், வா நாம் 2 பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு. அப்போ தான் அந்த நான் மனைவி சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி வராது, ஒரு முறை வந்து துரோகம் செய்தவங்கள மறுபடியும் வச்சு வாழறதுன்றது சாத்தியமே இல்லை. நான் வந்து எங்கள் அம்மா வீட்லேயே நான் தனியாக என் வாழ்க்கையை கழிச்சிக்கிறேன், எனக்கு அது இது இல்லை உங்கள் கையில். இப்போ நான் 4 வருஷம் காதலித்து தான் கல்யாணம் பண்ணேன், உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், நீங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டீங்க, நானும் வேறு ஒரு கல்யாணமும் பண்ணிக்க போகிறதில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே, ஏன்னா இன்னொரு துரோகத்தை என்னால் தாங்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண வேதனையோட போய்டுவார். இதில் வந்து என்னதுன்னா, கணவன் மனைவின்றவங்க ஒருவரை புரிந்து கொண்டு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. திமிரில் பணம் இருக்குது, திரும்ப இளமையில் மனைவி ஏமாற்றிட்டு வாழ்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வீணாக தான் போகும்ன்றது தான் அந்த கதையினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.